அவதாரம் உங்களுக்கு தனியாக பல சொல்லிட்டின்னு பார்த்தேன்னா நாராயணத்தில் நம்ம பார்த்துட்டோம். வாழ்வுகளில் உயர்வு பெறலாம் அப்படின்னு பிரத்யட்சமாக நடந்த சம்பவம். நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி வராக அவதாரம் படித்தேன், நான் காத்துட்டு இருந்த அந்த ஆர்டர் கிடச்சிது, வேலைக்கு உண்டான ஆர்டர் கிடச்சிதுன்னு நான் சொன்னேன். வராக அவதாரம் படித்தா உயர்வுகள் பெறலாம். அவளுக்கு இது தெரியவே தெரியாமல் படித்தா, ஆனால் அது நடந்தது. நிச்சயமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வராக அவதாரம் படித்தா நல்ல பல பிராப்தியம். நீங்கள் என்ன அந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ அதுலேருந்து உயர்த்துவார் பகவான். அவ்வளோ ஒரு அருமையான வராக அவதாரம். அதுதான் இப்போ சுகர் சொல்கிற. மைத்ரேய முனிவர் இப்படி சொல்ல அதை கேட்டுட்டே இருந்தாராம் விதுரர். இப்போ திருப்பி நீங்கள் ரிவைன் பண்ணி பார்க்கணும். மைத்ரேயர் விதுரர், அதற்கு முன்னாடி சுகர் பரீட்சித்து இல்லையா? அப்போ இவர் சொல்கிறார் விதுர உவாச்ச. விதுரர் என்ன கேட்குற, சுவாயம்பு மனு சதரூபாவதியெல்லாம் அவர்கள் என்ன அதுக்கு மேற்கொண்டு எப்படி இல்லற வாழ்க்கையை நடத்தினார்கள் அப்படின்னு கேட்குற. சவை சுவாயம்புவக சம்ராட் பிரியபுத்திர ஸ்வயம்புவக. சுவாயம்பு அப்படின்னா ஸ்வயம்பு, ஸ்வயமாக தன்னிடத்துலேருந்து வந்ததுனால தான் சுவாயம்புங்கிற பேர் வந்தது. மனுங்கிறது நிறைய மனுக்கள் இருக்கா புராணத்தில், சரியா? அப்புறம் ப்ரூஹிமே ஸ்ரத்ததானாய இவர் சொல்கிறார். ப்ரூஹின்னா சொல்லு, எதை சொல்லணும்? அந்த மனுவினுடைய சரிதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது இவர் சொல்கிறார், நித்தியம் பகவானுடைய அந்த கீதா குணானுகரண விளையாடல்களை கேட்கறது தானே முக்கியமான ஒரு பக்தனுடைய அடையாளம் அது தானே. அப்போ இவர் சொல்கிறார், தன்னுடைய அந்த ஹிருதய குகையிலேயே வச்சுட்டு வழிபடுற அந்த பகவான், அவர்களே யார் வச்சுருப்பா? பகவானை தன்னுடைய ஹிருதய குகையில் யார் வச்சுருப்பான்னா பக்தர்கள் தான் வச்சுருப்பா இல்லையா? லக்ஷ்மிக்கு அடுத்து பக்தர்கள் வச்சுருப்பா. அப்போது அந்த அடியவர்கள் அந்த பக்தர்களுடைய கதையை சொல்லுங்க. அதனால தான் பாகவதம், அதுக்காக தான் இது இங்கே சொல்கிறேன் இல்லையா? ஏன்னா பாகவதம்ங்கிறது பகவானோட திருவிளையாடல், அட் த சேம் டைம் நல்ல பக்தர்களுடைய சரிதமும் வரும். அப்போ சுகர் என்ன சொல்கிறார், இது மாதிரி கேட்ட உடனே மைத்ரேயருக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பா. விட்டா போகிறோன்னு எழுந்து போல, அது கவனிக்கணும். எப்போ டைம் ஆகும் போகிறோம் அப்படின்னு போய் இது பண்ணலை. இது கேட்டாரே பிரணீயமானோ முனி பிரயச்ச மைத்ரேய வாச்ச. மைத்ரேயர் சொல்கிறார், சதரூபாவதியோடு சேர்ந்து சுவாயம்பவனும் ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்? பிராஞ்சலி. அதுதான் பண்ணேன், அஞ்சலி. நம்மளுடைய பேரண்ட்ஸை பார்த்து நம்ம அஞ்சலி வச்சனா நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அதை சொல்லிவிட்டு பிரணச்சேதம் வேத கர்ப்பம் அபாஷத்தை அவரை பார்த்துட்டு இவ ரொம்பவும் அஞ்சலி பண்ணிட்டு கேட்குறான். என்ன கேட்குறேன்னா, தொமேக சர்வபூதானம் ஜன்மகிருத்து விற்த்திதக பிதா. பாருங்க, இப்போ தான் வந்திருக்காரு அவர். யார்? பிரம்மதேவன் இடத்துலேருந்து வந்தவர். அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் நீ தான் பிதா. அவ்வளோதான் இல்லையா? இதுதானே ஞானம். அது வந்த உடனே அவர் சொல்கிறார், தொமேக, நீர் தான் எல்லாரையும் படைத்து பண்ணுறேள். அதாபி ந பிரஜானாம் தே சிஸ்ரூஷா கேனவா பவேத்து. அதனால நாங்கள் உங்களுக்கு என்ன சிஸ்ரூஷை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். பேரண்ட்டுக்கிட்ட கேட்குறா குழந்தை, அப்படி தான் கேட்கணுமா? அது நமக்காக தான் எல்லாம் சொல்கிறா. தத் விதேகி நமஸ்துபியம் கர்ம ஸ்வீத்யாத்ம சக்திஷு யத் கிரகத்வேக யசோ விஸ்வகமுத்திரச்ச பவேத்கடிகி. இது யசஸ், ஏதோ பிறந்தோம் போனோன்னு இல்லை. யசஸோட நல்ல புகழோட நல்ல கதியை நாங்கள் அடையணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? புத்திரர்கள் என்ன செய்யணுங்கிறதுக்கு கொஸ்டின் இது. அதனால தான் நான் சொன்னேன், பாகவதம் ஏதோ ஒரு காலத்தில் புராணம் கிடையாது, இன்றைக்கி சுச்சுவேஷனில் இது ஃபிட் ஆகும். சரி, குழந்தைகள்னால் என்ன பண்ணணும்? நாங்கள் பிறந்திருக்கோமே, என்ன பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ பிரம்மவாச்சர் பிரம்மா சொல்கிறா, பிரீத்த துப்பியமகம் தாத ஸ்வஸ்தி ஸ்தா. நீ இது சொல்லிட்டியே, நீ இது சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து. என்ன கள்ளங்கப்படம் இல்லாமல் நீ என்கிட்ட கேட்குற, என்ன பண்ணணும்னு கேட்குறேன். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற பொறுப்பும் எனக்கு தான் இருக்குது. ஏன் அம்மா சொன்னால் தானே குழந்தைகளுக்கு தெரியும். அப்போ அவர் சொல்கிறார், ஏதாவத் யாத்மா அஜய்ர் வீர. இங்கே ஆத்ம வீரனா இவர் சொல்லி காரியாகிய பச்சிதிர்குரோ சக்தியா பிரமத கிரகேத சாதரம் கதமஸ்த மத்சரைஹி. என்ன பண்ணணும்? முதல்ல ரொம்பவுமே வினயத்தோட, ரொம்ப ஈடுபாடோட அப்பா அம்மாவுக்கு என்ன கடமை பண்ணணுமோ அதுதான் முதல் கடமைப்பா உனக்கு. அது பண்ணாலே, அதாவது அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணான்னா பகவானை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. புண்டலீக வரத்தான்னு இன்றைக்கும் புற்றியில் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம் இல்லையா? சொல்கிறோமே பஜனைக்கு முன்னாடி புற்றியை சொல்கிறோம்ல, ஹரி விட்டலேங்கிறோம்ல, புண்டலீக வரத்த
புண்டலீகனுக்கு வரத்தை அளித்தான். ஏன் வளர்த்தான்? பகவானை விட்டுட்டு பகவான் வந்த உடனே நில்லு அப்படின்ட்டு செங்கலை வீசி விட்டுட்டு நீ நில்லுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டானே இல்லையா? அதனால தான் அது புற்றிலே வருது பாருங்க. அப்போ அவர் சொல்கிறார், அடுத்தது சொல்கிறார், உனக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ரொம்ப வினயத்தோடு நீ வந்து ஒரு கடமை பண்ணணும். அதாவது பேரண்ட்ஸுக்குன்னு இருக்கிற ஒரு கடமை பண்ணணும். அதான் முதல் கடமை. நீ என்ன பண்ணணும்? அடுத்தது நான் சொல்கிறேன் உனக்கு என்னென்னா, பிரஜா உற்பத்தி பண்ணு. இவருக்கு தானே இப்போ பிரச்சனைங்க. யாருமே பிரஜா உற்பத்தி பண்ணல இல்லையா? நீ பிரஜா உற்பத்தி பண்ணு. உத்பாத்திய சாச தர்மே நகாம் யஜ்ஞைஹி புருஷம் யஜ. யஜ்ஞம் பண்ணு, யஜ்ஞாதி கர்மங்கள் பண்ணு. அடுத்தது சொல்கிறார், பெரிய பணிவிட நீ நினைக்கிறேன்னா அதை வந்து அதான் அம்மா மக்களை நீ பிரஜையை உண்டு பண்ணுறியோனோ அவர்களை சம்ரட்சிக்கணும். அப்போ உன் குடும்பத்தை விட்டுட்டு நீ சன்னியாசம் போனா பகவான் ஏற்றுக்க மாட்டார். புரியுறதா? இதெல்லாம் இருக்குது, எனக்கு சமைக்கணும், எனக்கு அதை பண்ணணும், இது பண்ண, இதெல்லாம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து வந்து உட்காந்து சச்சந்து வருதுன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இருக்கா. அதை பகவான் விரும்பலை. உன் கடமையை பண்ணு. கடமையை பண்ணும்போது பக்தி பண்ணு. அதுக்கு அவர் சொல்கிறார், பரம் சுசூஷணம் மஹ்யம் சியாத் பிரஜா ரக்ஷயா நிருப்ப. நிருப்பன்னா ராஜா. இப்போ ராஜா யார்? சுயம்புமனு. உன்னுடைய பிரஜைகளை நீ ரக்ஷணம் பண்ணு. அதுதான் வந்து யாருக்கு தெரியுமா? பகவான் தே பிரஜாபர்த்துர் ரிஷிகேஷ. ரிஷிகேஷனுக்கு அதுதான் துஷ்யதி, சந்தோஷப்படுவார். அவனுக்கு பண்ணுற பணிவிடை அதுதான். உன் பிரஜாபதி பண்ணால் ஹில் பி வெரி ஹாப்பி. துஷ்யதி, ரொம்ப சந்தோஷப்படுவார் ரிஷிகேஷன். அடுத்தது சொல்கிற இன்னொன்று என்ன தெரியுமா? நீ வந்து ரொம்ப அழகா ஏஷாம்னா துஷ்டோ பகவான் யஜ்ஞலிங்கோ ஜனார்தனக. ஜனார்தனன் தேஷாம் ஷமோ ஹியபார்த்தாய யதாத்மா ந கிருதஸ்வயம். அவர் வந்து ந துஷ்யதி, அவர் எதை பற்றி எதுவும் சந்தோஷப்படலை. என்ன எப்போன்னா நீ வந்து ரொம்பவுமே, அதாவது பகவானையே நினைத்து கொண்டு உன்னுடைய கடமைகளை நீ செய்யாமல் வீணா நீ வந்து ஏதோ வந்து இப்போ முயற்சி பண்ணிட்டு ஏதோ பண்ணின்றதுனா அதில் அவர் வந்து சந்தோஷப்பட மாட்டார். ஏன்னா முதல்ல உனக்கு அந்த பக்தி இருக்கணும், உன் கடமை பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய வேள்வி பண்ணுறேன் அப்படின்னா பகவான் அதில் சந்தோஷப்பட மாட்டார், ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற. அப்போ மனு ருவாச்ச, மனு கேட்குற, ஆதேசேகம் பகவதோ வர்த்தையாமி வசூதன ஸ்தானம் திஜாஹனுஜா நீஹி பிரஜானாம் மமச்ச பிரபோன்னு கூப்பிட்டு சொல்கிற, நீங்கள் வந்து இந்த பாப்பத்தை எல்லாம் நீக்கிடுவேள். நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன். இந்த பிரஜைகள் இருக்காள், இந்த பிரஜைகள் இருப்பதற்கு ஸ்தானம் சொல்லுங்கன்றாங்க. இருப்பதற்கு இடம் கேட்குறார். ஏன்னா அந்த பூமாதேவின்னா அவன் ஹிரண்யாக்ஷன் எடுத்துன்னு போய் ஒழிச்சு வச்சுட்டானோன்னு ரசாதளத்தில் ஒழிச்சு வச்சுட்டான் இல்லையா? அப்போ நான் சிருஷ்டியெல்லாம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், இவா இருக்கக்கூடிய இடத்த சொல்லுங்க, இருக்க வேண்டிய ஸ்தானத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். யதோக சர்வத்வானா மஹி மக்னா மகாம்பசி. மகினா இது பூமின்னா எடுத்து மக்னா முழுகி போயிடுது இது. அதனால் அது பூமி பிராட்டியை வெளியில் கொண்டு அஸ்யா உத்தரேன. அதனால்தான் வராக அவதாரம் படித்தா வாழ்வுகளில் உயர்வுகள் பண்ணால் உத்தரிப்பார் பகவான், நம்மளை வந்து மேலே உயர்த்துவார். அப்போ அவர் சொன்ன உடனே மைத்ரேயி வாச்ச, மைத்ரேயி சொல்கிறார், பிரளய ஜலத்தில் இப்படி வந்து பூமாதேவி முழுகியிருக்காளேன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது தத்தியோ தியாச்சிரம். ரொம்ப நாள் யோசிச்சாராம் பிரம்மதேவன். இப்போ ஏன் இதில் ரொம்ப நாள் யோசிச்சான்னு ஒரு இது போட்டிருக்கான்னா, ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்க. நம்ம படித்தது, நம்ம ஸ்டிச் பண்ணது நம்மளே மேனேஜ் பண்ண முடியணும்ல. பட் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? பகவான் இடத்துல இருக்குது. புரியுறதா உங்களுக்கு? இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாதிரி தான் இது போனால் இது பண்ணால் பண்ண முடியும். உள்ளே விஷயம் இல்லைன்னா அதுக்கு மேலே தெரியாத ஒன்று வந்ததுன்னா என்ன பண்ணுறது? பகவான் தான் சரணம். அப்போ அவர் சொல்கிறார், இந்த பகவான் அந்த பூமி பிரளயதளத்தில் ஜலத்தில் போயிடுத்தே, நான் என்ன பண்ணுறது இப்போது? அதாத்திர கிமனுஷ்டே யஸ்மாபி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிச்சுருக்கார். யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், யஸ்யாகம் ஹிருதயாதாசம். என்னுடைய ஹிருதயம், பகவானுடைய ஹிருதயத்துலேருந்து நான் படைக்கப்பட்டேன். அவர் தான் இதுக்கு ச ஈஷோ விததாதுமே, அவரே ஒரு வழியை சொல்லட்டும் அப்படின்னுட்டார். அப்போ உடனே வித்ரா இவர் சொல்கிறார், மைத்ரேயை சொல்கிறார், வித்ரா அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தாராம். அதனால தான் அங்கே ஒரு வார்த்தை போட்டார், ரொம்ப நாள் தியாச்சிரம்னு போட்டார். ரொம்ப நாள் தியானத்தில் இருந்தார், யோசிச்சுட்டே இருந்தார். அதனுடைய முடிவாக அவரே நினச்சிட்டார், பகவானே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டும்னு நினச்சிட்டார். அதனால் ரொம்ப தீவிரமாக இத்தியபித்யாயதோ நாசா விபராத் சகனானக வராக தேகோ.
வராக உருவத்தில் நிரகாத அங்குஷ்ட பரிமாணக, அங்குஷ்ட மாத்திரம் கட்டை விரல் சைஸில் ஒரு சின்ன, அதுதான் கும்பி சதுருஷகன்னு நம்ம அங்கே பார்த்தோம். இதுதான் அப்படியே யானை அளவு வளர்ந்தது. எது? இந்த குட்டி கிரீட்டா வராகனா இந்த குட்டியாக இருந்தது, பால சூக்கராக இருந்தது. அப்போ வெளியில் வந்து தான் வெள்ளையாக ஒரு வராகம் வந்து குட்டியாக வந்து வெளியில் வந்தது. அவருடைய மூக்கிலிருந்து தான் வந்தது. வந்தது என்ன பண்ணிட்டு கடகடகடகான்னு வளர ஆரம்பிச்சு. தஸ்யா விபஷ்யத்த, பார்த்துட்டே இருக்கச்சே கஸ்தக ஷனேன கில பாரத, க்ஷணத்தில் கஜமாத்திரக. இதை தான் அங்கே நாராயண பட்டத்திரி கும்பி சதுருஷக. எவ்வளவு அழகான சம்ஸ்கிருத பாண்டித்யம் இருக்கணும். அதே வார்த்தையை யூஸ் பண்ணலை, ஆனால் அதே இதை ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை போட்டாங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே கிடச்சிடுது. கஜமாத்திரக பிரவருத்தே பிரவருத்தே, அவங்க சமாஜ்ரும்பதகான்மா வளர்ந்தது அப்படின்னா இது வந்து அப்படியே விவரிச்சுட்டே போகிறது, அப்படியே பாடியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறது. ததத்புதமா பூன் மகத்து, அப்படியே மகத்தாக இருந்துதான், ஆச்சரியமாக இருந்ததான். அதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணா யோசிக்கிறா, இது என்ன ததியகாமா சச்சித்திரதா ரூபம் தத் சௌரகம் சுக்கர ரூபான்னு சொல்கிறோம் இல்லையா, சௌரகம்னா பஞ்சு, இப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது இது யாராக இருக்கும் அப்படின்னு தெரியும் போது இவர் வந்து யோசிக்கிறார். யார்? பிரம்மதேவன். அஹோ பதாச்சரியமிதம் நாசாயா மே வினிஸ்ருதம், என்னுடைய மூக்கிலிருந்து தான் இது வெளிவந்ததோ. ஏன் யோசிக்கிறார். யோசிச்ச உடனே முதல்ல திருஷ்ட அங்குஷ்ட மாத்திரம் பார்க்கறச்சே அங்குஷ்ட மாத்திரமா இருந்துட்டு எப்படி இருந்தது? ஷனா கண்ட ஷிலாசமாக பெருசாக வளர்ந்துருத்தோம். எப்படி? அதுதான் இந்த ஷிலாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராமாயணத்தில் இதை யூஸ் பண்ணியிருப்பார் அவர். சின்ன சின்ன சிலை கல் பாறை இதெல்லாம் எடுத்துட்டு மந்திகள் வந்து குரங்குகள் வந்து சண்டை போட்டுதுன்னு இருப்பார் ராமாயணத்தில். ஷனா கண்ட ஷிலாசமாக, ஷிலா பெரிய ஷிலானா பெரிய பாறை அளவுக்கு வந்திருக்கு. இது என்ன இது யஜ்ஞ புருஷனாக இருக்க பகவானே தான் இருக்குமோ அப்படின்னு அபிஸ்வித் பகவானேஷ யஜ்ஞமே கேதையன் மனக அப்படி யோசிக்கிறார். கேதையன் மனக குழப்பமாக இருக்கே அப்படிங்கிறார் அவர். பார்க்கறச்சே பிரம்மதேவரும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கச்சே இவர் என்ன பண்ணார்? பெருசாக வளர்ந்துறார். சக சூனுபி பிரம்மனக சக சூனுபிகி, பிரம்மதேவனும் அவருடைய மகன்களும் பார்த்திருக்க பகவான் யஜ்ஞ புருஷோ ஜகர் ஜகாந்திரி சண்டிமா ஜகர்ஜிதமாக பெருசாக கர்ஜனை பண்ணிட்டு பெரிய மலை அளவு வளர்ந்துட்டார். அடுத்தது அவர் சொல்கிறார், ரொம்ப அழகாக கர்ஜனை பண்ணுறாராம். பிராமணம் ஹர்ஷயாமச, அவர் கர்ஜனையை கேட்டால் பயப்பட வேண்டாமோ, இவர் கர்ஜனை இவர்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எல்லாம் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதான் நிஷம்யத்தே. இது அழகாக நம்ம இதில் படிக்கலாம் மோக்ஷாப்தில். நிஷம்யத்தே கர்கரிதம் ஸ்வதேகேத ஷைஷ்ணு மாயா மயசூகரஸ்ய 25 ஜனஸ்தப சத்ய நிவாசினஸ்தே த்ரிவிக் பவித்ரை முனையோ கிருணன்ஸ்ம. அப்படியே ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் எல்லாம் இருக்கிற அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாலும் ஜனஸ்தப சத்திய நிவாசினஸ்தே, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாலும் அப்படியே ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அந்த சப்தம், அதுக்கு தான் ஒரு வார்த்தை போட நிஷம்யத்தே கர்கரிதம்னு போட்டார். கர்கர்னு சப்தம், இது வராகத்தினுடைய கர்கர்னு சப்தம் வருது. அப்போது பகவான் அப்படியே சந்தோஷப்பட்டு இவ ஸ்துதி பண்ணுறத சந்தோஷப்பட்டு அப்படியே நீரில் ஜலமா விவேஷ நீரில் இறங்கினார். ஜலப்பிரள அப்படியே எப்படி இறங்கினார்னா கஜேந்திர லீலோ, மதம் கொண்ட யானை எப்படி பட்டு இறங்குமோ அதை மாதிரி நீரில் இறங்கினாரா. இறங்கின உடனே பூமாதேவி எடுத்து அப்படி அவசரமாக எடுத்துன்னு வரதுக்காக தானே அவர் இறங்குறார். இறங்கும்போது அவருடைய போஸ் எப்படி இருந்தது, அவருடைய உருவம் எப்படி இருந்ததுன்னா அவரே மேகத்தை மறைக்கிற அளவுக்கு பெருசாக விஜம்பதாக வளர்ந்துட்டாரா. உட்சிப்த வால கச்சர கட்டோரக, அவருடைய அந்த வால் இருக்கே அப்படியே மேலே நோக்கின்னு சுழன்னு இருக்கேன். அதனால தான் நான் முன்னாடி இருக்கிறச்சே கூட சொன்னேன், இந்த நாயெல்லாம் வந்து கோபம் வந்ததுன்னா அப்படி விருட்டு வச்சுக்கோம், தன்னுடைய வால் அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோம் இல்லையா, அது அப்படி வச்சுக்கிறாராம். வால் அப்படி ஆகாசத்தில் அப்படி நேராக வச்சு சுழட்டின்னு இருக்கார். அந்த சட்டா வித்துன்மன் கரமோ ஒரு கரரோம சத்வக்கு, இந்த ரோமங்களெல்லாம் உதறின்ட்டு அந்த குழம்பு இருக்குமோன்னு அந்த குஃபா அந்த காலினுடைய குழம்பு அதை வச்சு இந்த மேகத்தை எட்டி விடுறாராம். குராக, அதான் குராகம்னா குழம்பு. குராக தாப்ர சித்ததம் ஷஈக்ஷா ஜோதிர் பபாசே பகவான் மகீத்ரஹ.
எப்படி இருக்கு அவருடைய அப்படியே அந்த தோலில் அந்த ரோமங்கள்லாம் அப்படியே நெட்டு குத்தி நின்றுட்டு இருக்கான். ரோமகுமங்கள்லாம் நின்றுட்டு இருக்கு, தெற்றுப்பற்கள்லாம் அப்படி தெரியறது, கண்கள்லாம் செவந்து இருக்கு. ஆனாலும் எப்படி இருக்கார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கார். ஜோதிர் பபாசே, ஒளி வீசி கொண்டிருக்கின்றாராம். நம்மெல்லாம் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பகவான் ஒன்றுமே இல்லைனாலும் ரொம்ப நல்லா இருப்பார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஐரணி இல்லையா? அடுத்து அவர் கிராணேன பிருத்வியா, இதுதான் அதனுடைய நேச்சர். பஞ்சுகளை பார்த்தா என்ன பண்ணும், கிராணம் மூக்குனால அப்படியே சொச்சுட்டே போகும், எதானே இருக்கா எதானே திங்கிறதுக்கு இருக்கான்னு இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ண, இவரும் தான் கிராணம் பண்ணார். இவர் அந்த மூக்கை அப்படியே வச்சுட்டு அப்படியே முகத்தை பார்க்குறார். என்ன பார்க்குறாருன்னா பிருத்திவியா, அவரோட டாஸ்க் என்ன, பூமி எங்கே இருக்குன்னு தானே பார்க்கணும். அப்போ நீரை பிரளய ஜலம் மாதிரி இருக்க அந்த நீரை அப்படி காலை வச்சுட்டு அப்படி இப்படி பார்க்குறாரா. பார்த்த உடனே ரசாதளம் அவருக்குன்னா தெரியாமையா இருக்கும், அந்த பூமி இருக்கிற இடத்துல அப்படி இறங்கி அப்படி பயங்கரமான அந்த தெற்றுப்பற்களை வச்சு அந்த அந்த நீரை அப்படி பழக்கிற மாதிரி பண்ணுறார். அதுக்கு ஒரு ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுத்தார் இவர். என்னென்னா, இவருடைய தேகம் எப்படி இருக்குது, வஜ்ரம் மாதிரி இருக்குது, வைரம் மாதிரி இருக்குது, பெரிய ரூபம். நமக்கே தெரிந்து ஒரு நீரில் ஒரு கல்லை போட்டோன்னா நாங்கள் ப்ளக்குன்னு ஒரு சத்தம் வரும், அப்படியே தண்ணியெல்லாம் தெரிக்கும். இவ்வளோ பெரிய ரூபம் அப்படி நீரில் இறங்கின உடனே அந்த சமுத்திரமே ரெண்டாக பிரிஞ்சு கொடுத்தான். ரெண்டாக பிரிஞ்சுட்டு அவர் இவர் என்ன பண்ணுறார், சமுத்திரராஜன் சுச்சோ நம்ம இப்படி இருக்கோமே, எங்களை விட்டு பாகி பாகி மேதின்னு கை கூப்புற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அந்த ரெண்டாக பிரிஞ்சது எப்படி இருக்குங்களா, அதுதான் வர்ணனை. அப்போது அவர் தன்னுடைய அந்த குழம்பினால் அப்படியே ஜலத்தை எல்லாம் அப்படி கிழிச்சு, நீரை கிழிச்சு அப்படி அடியில் போகிற ரசாதளம் இல்லையா? அப்போ ரசாதளத்தில் அந்த எல்லாருக்கும் பிரளயத்தில் தன்னுடைய உதரத்தில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு பேஸாக இருக்கிறது என்ன, பூமி. அந்த பூமியை போய் ஒழிச்சு வச்சிருக்கானே, அந்த பூமியை அப்படி எடுத்து அது தூக்கிட்டு வந்தாராம். அதுதான் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக, ஜீவதானியும் ஸ்வயம் அபியதத்தை அவர் அங்கேயிருந்து எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்துட்டு தன்னுடைய தெற்றுப்பற்களில் வச்சுட்டாராம். இவர் எவ்வளோ பெரிய ரூபம், அதனால் பாருங்கள் அவர் தெற்றுப்பற்களில் பூமி அடங்குறது இல்லையா? ரசாதளத்துலேருந்து மேலே வராராம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவரை அப்படியே வெளியில் வர்றச்சே இவன் என்ன பண்ணா, ஹிரண்யாக்ஷன் நான் உழைச்சி வச்சதை என்ன நீ எடுத்துன்னு வர அப்படின்னு சண்டை போடுறதுக்கு வரான், வழிமறிக்கிறான். வழிமறித்த உடனே தன்னுடைய அப்படியே சீரண்டு பொங்கிட்டு வர்றார். எப்படின்னா சுதர்சன சக்கரம் எப்படி சீரண்டு வருமோ அதை மாதிரி வர்றார். வந்தவர் அவனை ஒரு கிரீட்டையாக ஒரு விளையாட்டை அடித்து கொண்டுவிட்டார். அப்போ அவனுடைய ரத்தம்லாம் கன்னத்துலேயும் நெத்தி உதடலாம் அப்படி இப்படி சேரு மாதிரி படிஞ்சிருந்துதான். அது எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் கொடுத்தார். யானையெல்லாம் செம்மண்ணில் போய் விளையாடினா எங்கே ஒட்டிக்குமோ அது மாதிரி இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல மத யானை கூட தான் ஒப்பிட்டுருப்பான் இல்லையா, அந்த ஆக்ரோஷம் இல்லையா. மத யானையெல்லாம் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தமால நீலம் சிததந்த கோட்யா, இது கூட ரொம்ப அழகாக படிக்கலாம், மோக்ஷாப்தியில் படிக்கலாம். தமால நீலம் சிததந்த கோட்யா ஷமாமுத்விக்ஷிபந்தம் கஜலீலயாங்க பிரஜ்ஞாய பத்தாஞ்சலயோனுவாகைர் விரிஞ்சி முக்யா உபதஸ்துரீஷம். அழகாக அப்படி வராரா. எப்படி இவர் ஸ்வேத வராகம், வெளுத்த வராகம். இவர் அப்படியே இந்த தெச்சுப்பரில் தாங்கிட்டு வர்றது எப்படி இருக்குன்னா, யானை தன்னுடைய தந்தத்தில் தாமரை மலர் அப்படி எடுத்துன்னு வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு அவரை ரொம்ப அழகாக தமால நீளமாக இப்போ காமிக்கிறான். தமால நீளம்னா பகவானை சொல்கிறச்சு அந்த நீல நிறத்தை சொல்லுவாள், தமால மலர்கள் போல் அப்படின்னு. தமால நீளமாக அப்படியே பராமூர்த்தி அப்படி வெளியில் வரைச்சு எல்லாரும் சுதி பண்ணுறாங்க. அதை சொல்கிறா ருஷையும் ஊச்சு சுதி பண்ணுறா. எப்படிப்பட்டவர், ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞபாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் ஹரிகும்பரே நமஹ யத்ரோ மகர்தேஷோ நில்யுரத்வரா தஸ்மை நமः காரண சுகராயதே. அந்த இஸ்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். நில்யுரத்வரா தஸ்மை நமः காரண சூக்கராய தே, உங்களுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்டவர், சூக்கர ரூபத்தை எடுத்துட்டு வரையிலே நீங்கள் உங்களுக்கு ஜிதம் ஜிதம் தே அஜித. ஜிதம்னா வெற்றி, அஜித்தனா யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த வார்த்தை பாருங்க, ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவனக, யஜ்ஞமூர்த்தியாக வருபவரே உமக்கு நமஸ்காரம்னு வர சொல்கிறா. அவளோட ஸ்துதி தான் இதெல்லாம். ரிஷிகள் திருப்பி சொல்கிறா, எப்படிப்பட்டவர் அவர்னா அழகான திருமேனி. எப்படிப்பட்ட திருமேனின்னு, யாகத்தையே தன்னுடைய திருமேனியாக, அதனால தான் யஜ்ஞ வராகமூர்த்தி அப்படிங்கிறோம். வராக மட்டும் சொல்கிறச்சே யஜ்ஞ வராகமூர்த்தின்னு சொல்லி சொல்கிறோம்.
அவருடைய அந்த தோல் இருக்கே அதுதான் சந்தஸ்ஸு. காயத்ரி முதலான சந்தஸ்ஸு. ரோம கும்பங்கள்லாம் குச்சம்ங்கிற அந்த குத்திட்டு நிற்குமோ நான் அதெல்லாம் வந்து தர்பைக்கு ஒப்பிட்டு சொல்லுவா. அடுத்தது கண்கள் இருக்கே, கண்கள் அப்படியே மின்னுமே, அதுதான் நெய் இல்லையா. ஹோமத்தை நம்ம இப்போ வந்து இந்த ஹோமத்தை நம்ம உருவகப்படுத்தினுட்டு அதை வராகரோட கம்பேர் பண்ணுறோம் சரியா. அதில் விடுற நெய் வந்து கண் மின்னுறது, அந்த கண்கள்றது அதுதான் நெய்யா. குச்சம்ங்கிற தர்ப்பம் தான் அது அவருடைய தோலில் இருக்கிற அந்த ரோம கும்பங்கள்லாம் தோல் தான் வந்து காயத்ரின்னு சொல்லிட்டா. அப்போ வந்து 4 ரித்விக்குகள் வேணுமே அப்படின்னா ஹோதா அத்வர்த்தி உத்காதா பிரம்மான்னு 4 ரித்விகள் யாருன்னா யஜ்ஞவராமூர்த்தியோட கால்கள் அப்படின்னா. ஒன்றுன்னா ஸ்ருக்குங்கிறது வந்து மரக்கரண்டி இருக்கே, அது நெய்யை எடுத்து ஆகுதி பண்ணுறோமே, அது என்னென்னா அவருடைய வராகமூர்த்தியோட உதடுகள் அப்படிங்கிறா. நெய்யை ஸ்ருக்கில் எடுத்து போடுற மரக்கரண்டி ஸ்ருவம், அது என்னென்னா மூக்கு அப்படிங்கிறா. அடுத்து இந்த மாதிரி அந்த இட்டாங்கிற பாத்திரம் அதுதான் வயிறு. சோமபானம்ங்கிற சமச பாத்திரம், காது துளைகள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், எதையுமே பருகணும் காதினால் பருகணுங்கிறோம். எல்லாமே லாஜிக்கலாக தான் சொல்லியிருக்கா. அடுத்து வந்து பெரிய வாய் இருக்க பெரிய பாத்திரத்தில் சோமரசத்தை சமசுங்கிற பாத்திரத்தில் எடுத்து விடுறதுக்கு. கிரகங்கள்ங்கிற கரண்டி, அது பகவானுடைய தொண்டை. இப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு சப்தம் வர்றதே, அதுதான் அக்னிஹோத்திரம். ஸோ யஜ்ஞவராகமூர்த்தி இவர் தான். அழகாக கம்பேர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த அழகான இந்த இவரை சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய லீலையாக இருந்த, அதாவது எல்லா விதமான யாகங்கள் கர்மங்கள் எல்லாமே யஜ்ஞவராகமூர்த்தியினுடைய இடத்துல அர்ப்பணம் பண்ணுறதாக அவரிடத்துல வந்தது அப்படின்னு சொல்லி எல்லா வேள்வியில் யூஸ் பண்ணுறது, எல்லா ஹோமாதி கர்மங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொல்கிறா, ரிஷிகள் வந்து சுதி பண்ணுறார் இல்லையா. சுதி பண்ணிட்டு இவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட பூமியை தூக்கிட்டு வரார். தம்ஷ அக்ர கோட்யா, இது கூட படிக்கலாம் 40வது ஸ்லோகம். தம்ஷாக்ர கோட்யா பகவத்வயா த்ருதா விராஜதே பூதர பூசபூதரா எப்படி அப்படி தூக்கிட்டு வராராம். எப்படி தூக்கிட்டு வர்றாருன்னா, பூமாதேவி தெத்துப்பல்ல தூக்கிட்டு வரதை பார்த்தா யானை வந்து அந்த தாமரை பூவில் அப்படியே விளையாடிட்டு அதுக்கப்புறம் தாமரை மலர் எடுத்துன்னு வரா மாதிரி, அதாவது சர்வ லாவகமாக அவ்வளோ பெரிய பூமியை வந்து தூக்கிட்டு வர்றாரு அவர் அப்படின்னு அப்படி இந்த லாங் ஷாட்டில் காட்டுவாளா அந்த மாதிரி காட்டுறாரு ரொம்ப அழகாக. அப்போ அந்த பூமண்டலத்தையே தெச்சுப்பர்களை பண்ணிட்டு இருக்காரு. அவரை வேத ஸ்வரூபியாக சொல்கிறார். 3 வேதங்கள் தான் சொல்லுவோம், அதர்வனம் நம்ம எடுத்துக்கிறது இல்லையா. அப்போ அவர் சொல்ல த்ரைமயம் ரூபமிதம் ச சௌகரம், ரொம்ப அழகான ஸ்லோகம், அதை கூட படிக்கலாம். த்ரைமயம் ரூபமிதம் ச சௌகரம் பூமண்டலே நாதராதேனதே சகாஸ்தி சிங்கோடகணேன பூயசா அப்படி இருக்கான். தெச்சுப்பர்களை தாங்கி இருக்கிற அந்த சுக்கர ரூபம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அப்படியே மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து பெரிய ஒரு மலையை போல இருக்கு அவருடைய ரூபம். அப்போ அவர் வந்து இந்த பூமா ஜலத்தை வந்து அப்படியே அப்படி நீங்கள் அப்படி வச்சுருக்கல, இதை வந்து இறக்கி வச்சுடுங்க, அந்த பூமாதேவி இறக்கி வச்சுடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மனுவோட புத்திரர்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லையா. அதனால இவாள்லாம் சொல்கிறா சம்ஸ்தாபய, அது வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். சம்ஸ்தாபயானம் ஜகதா சததஸ்ராம் லோகாய பத்னி ரசிமாதரம் பிதா இதே மசாசே நமசா சகாத்வயா யஸ்யாம் ஸ்வதேஷோ மிமாரணாதா. அந்த பூமாதேவியும் சேர்த்து வணங்குகின்றார்கள். யஸ்யாம் ஸ்வதேஜோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் சொல்கிற ரசாதளத்தில் இருக்க அந்த பூமாதேவி வந்து உம்மை தவிர வேற யாரால இப்படி உயர்த்தி கொண்டு வர முடியும். சரணாகதியோட லட்சணம் இதுதான். உன்னை விட்டா எனக்கு ஆளே இல்லை, அவ்வளோதான். கஹ ஸ்ரத்ததீனான்ய யதமஸ்தம் பிரபோ உம்மை விட்டா ரசாம் கதாயா பூ உத்பிவரணம். ரசாதளத்தை ஒழிச்சு வைத்திருந்தது பூமி பிராட்டை யாரால கொண்டு வர முடியும்? நான் விஸ்மயோயசோ, இது ஒன்றும் இந்த பூமியை மேலே கொண்டு வந்தது பெரிய விஸ்மயமான விஷயம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயங்கிறது எங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப அழகான நீரே மாயையை படைத்து அதை வெற்றி கொள்பவராயிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த சிலிர்த்துண்டாராம். அதாவது யஜ்ஞவராகமூர்த்தி அப்படி நீர்லேருந்து வந்திருக்கார். இங்கே பார்த்தோன்னா 4 காலிகள்லாம் சிலுப்போம், நீர்லேருந்து வந்தோன்னா அந்த பார்த்துருப்போம் இல்லையா, அப்படி இப்படி உதறும் இல்லையா. அது உதறினோடனே பரம பவித்திரமாக அந்த குளிர்ந்த ஜலம் என்ன இருக்கா, பூர்வ சுகா மகாஜனதபான்னு எல்லா லோக சத்தியலோக வாசிகள் முதற்கொண்டு எல்லாரையும் வந்து தூய்மைப்படுத்தியதான்.
அதான் அவள் சொல்கிறா, ரிஷிகள் சொல்கிறா, அவள் சொல்ல விஜృண்மயானா விஷமேஷ பாவித்தாகனா தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறா. பகவான் இப்படிலாம் சொல்லி அவருடைய எல்லையே நம்ம பார்க்க முடியாது, அப்படிப்பட்டவர். அப்படி இந்த பிரபஞ்சமே எல்லாமே அவரிடத்தில் கொண்டது. இந்த உலகத்தில் எப்படி மயங்கி நின்றுருக்கோமே நாங்கள்லாம், எங்களுக்கு நீங்கள் மங்களத்தை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி விஸ்வம் சமஸ்தம் பகவான் விதேகி ஷம்னு சொல்லி முடிக்கிறா. ருஷிகள் ஸ்துதியை முடிக்கிறான். அப்போ மைத்ரேய வாச்சா, மைத்ரேய சொல்கிற வித்யுபஸ்தி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காச்சு. அதாவது முனிவர்கள்லாம் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. வராக பகவான் என்ன பண்ண, அந்த பூமியை ஸ்வகுராகிராந்த, குரான்னா நான் சொன்னேன்னு இல்லை குழம்பு, அதில் அக்ரத்தில் இருந்த பூமி தேவியை உபாதத்தா விதாம் ஒரு இடத்துல நிலை பெற செய்தார். அப்படின்னா இப்படி ரசாதளத்திலிருந்து சைத்தம் பகவானு வீரம் விஸ்வக்சேன பிரஜாபதி ரசாயா லீலையோ நீதாம் அப்சோ, இதை லீலையாக செய்தார். இங்கே அங்கே பட்டத்திரி என்ன சொன்னா கிரீட்டா வராக அப்படின்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ இப்படிலாம் சொல்கிறேளே ஹரி நீர் தானே காப்பாற்றுகின்றீர்கள்னு சொல்லி இவர் சொல்லின்னு இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஏவமாய்தாம் ஹரிமேதசோ ஹரேஹ, அவர் தான் எல்லாருடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி அவரே சுபத்ரமாக இருப்பவர், சுமங்கலமாக இருப்பவர் ஹரிதான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் அவர். ரொம்ப அழகாக அவருடைய பெருமைகள்லாம் தஸ்மின் பிரசன்னே சகலா சிஷாம் பிரபுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர், அதாவது கோ நாம லோகே புருஷார்த்த சாரவித்து கோலா இது பகவான் இடத்துல, அதாவது ஒருத்தன் என்ன பண்ணணும்னா சதுர்வித புருஷார்த்தம் அர்த்தம் காமம் மோக்ஷம் சொல்கிறோம் இல்லையா, 4 வித இதை சொல்கிறோமே. கோ நாம லோகே புருஷார்த்த சாரவித் 4 புருஷார்த்தங்கள், அது பகவானுடைய அழகான, அதுதான் சொல்கிறார் புரா கதானாம். புரியுதா? ஏன் புறான்னு சொன்னார்? ஒன்ஸ் அப்பான டைம் தான் புறான்னு யூஸ் பண்ணிவா, ஏன்னா பிரம்மதேவர் படைக்கும் போது நடந்தது இது இந்த கதை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மத்ஸ்யாவதாரத்தில் வந்துட்டோம், தப்புது ஆக்சுவலாக. இதெல்லாம் தான் இல்லை, அதனால தான் அவதாரங்கள் படிக்கிறச்சே முதல்ல சனகாதி முனிவர்கள் தான் முதல் அவதாரம் படித்தோம், 2வது வராகம் படித்தோம். ஆக்சுவலாக ஜம்பிள்டு இல்லை, இதுதாங்க ஆர்டரே. அதனால தான் ரொம்ப காலம் முன்னாடி நடந்ததே இந்த லீலை. பலஸ்ருதி மாதிரி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இதை புரிஞ்சுட்டான்னா இந்த கதையை தன் காதுனால் ஆப்பிய கர்ணாஞ்சலி, இந்த காதுகளால் பருகிறது, மகோ விரஜேத்த வினா நரேதரம். அப்போது இப்படி அவன் பண்ணினன்னா ரொம்ப அழகாக அவனுக்கு எப்பொழுதுமே முக்தி அள்ளி பறிக்கிட்டன்னா போகிறோமா, அவனுக்கு ரொம்பவும் மனது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பிறப்பு இல்லாமல் இருக்கும், அவனுக்கு எந்தவித துன்பங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி மைத்ரேய மகரிஷி வராக அவதாரத்தை விதுரகத்தில் சொல்லி முடிக்கிறார். ஓம் அத தೃತೀயஸ்கந்தே त्रयोदशोऽध्यायः. श्रीशुकवाच निशम्य वाचं वदतो मुनेः पुण्यतमां नृप भूयः पप्रच कौरव्यो वासुदेव कदा धृतः पितरोवाच स वै स्वयंभुवः सम्राट् प्रियः पुत्र स्वयंभुव प्रतिलभ्य प्रियां पत्नीं किं चकार ततो मुने चरितं तस्य राजर्षेः आदिराजस्य सत्तम ब्रूहि मे श्रद्धानाय विश्वक्सेनाश्रयो ह्यसौ शुदस्य पुंसां सुचिरश्रमस्य नन्मञ्जसा सूरिभिरीडितोऽर्थः यत्तद्गुणान् श्रवणं मुकुन्द पादारविन्दं हृदयेषु येषां. श्रीशुकवाच इति ब्रुवानं विदुरं विनीदं सहस्रशीर्ष्णश्चरणोपधानं प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रणीयमानो मुनिरभ्यचष्ट. मैत्रेयवाच यदा स्वभार्यया साकं जातः स्वयंभो मनुः प्राञ्जलिः प्रणतश्चेतं वेदगर्भमभाषत त्वमेकः सर्वभूतानां जन्मकृत् वृत्तितः पिता अतापि नः प्रजानां ते शुश्रूषा केन वा भवेत् तद्विदेहि नमस्तुभ्यं कर्म स्वेत्यात्मशक्तिशो यत्कृद्वेह यशो विश्वक अमुत्र च भवेद्गतिः. ब्रह्मोवाच प्रेदस्तुभ्यमहं तात स्वस्ति स्थात्वांशिदीश्वर यन्निर्व्यलीखेन हृदा शादिमेध्यात्मनार्पितं यथावति आत्मजैर्वीरकार्या ह्यपचितिर्गुरो शक्त्या प्रमत्थैर्गृह्येत सादरं गतमत्सरैः. स त्वमस्यामपत्यानि सदृशान्यात्मनो गुणैः उत्पाद्य शासधर्मेण गां यज्ञैः पुरुषं यज
परं शुश्रूषणं मह्यं स्यात् प्रजा रक्षया नृप भगवांसे प्रजाभर्तुः ऋषिकेशानुतुष्यते येषां न तुष्टो भगवान् यज्ञलिङ्गो जनार्दनः तेषां श्रमो ह्यपार्थाय यदात्मा नादृतः स्वयं मनुरुवाच आदेशाहं भगवतो वर्तेयामीव सौथन स्थानं त्विहानुजानीहि प्रजानां मम च प्रभो यदोगः सर्वसत्त्वानां महीमग्ना महाम्बसि अस्या उद्धरेण यत्नो देवदेव्या विधीयताम् मैत्रेय उवाच परमेष्टे त्वां मध्ये तदा सन्नामवेक्षकां कदमेनां समुन्नेष्य इति दध्यौ धियाचिरं सृजतो मे शिदेर्वार्भिः प्लाव्यमानरसां गता अदात्र किमनुष्ठेयमस्माभिः सर्गयोजितैः यस्याहं हृदयाधासं स ईशो विदधातु मे इत्यभिध्यायतो नासा विवरात् सहसा नघ वराहतो गो निरगात् अंगुष्ठपरिमाणकः इत्यभिध्यायतो नासा विवरात् सहसा नघ वराहतो गो निरगात् अंगुष्ठपरिमाणकः तस्यापि पश्यतः कस्तक्षणेन किल भारत गजमात्र प्रववृते तदद्भुतम् अभून्महत् मरीचि प्रमगैर्विप्रैः कुमारैर्मनुना सह दृष्ट्वा तत्सौकरं रूपं तर्कयामास चित्रधा किमेतत् सौकरव्याजं सत्वं दिव्यम् अवस्थितम् अहोपद आश्चर्यमिदं नासायामे विनिसृतं दृष्टाङ्गुष्ठशिरोमात्रः शनात् गण्डशिलासमः अभिस्विद् भगवान् एषः यज्ञो मे खेदयन्मनः इति मीमांसदस्तस्य ब्रह्मणः सह सूनुभिः भगवान् यज्ञपुरुषो जगर्जाघेन्द्रसन्निभः ब्रह्माणं हर्षयामास हरितांश द्विजोत्तमान् स्वगर्जितेन कगुभः प्रदिस्वनयता विभो निशम्यते गर्गरिदं स्वखेद शयिष्णुमायामयसौकरस्य जनस्तपसत्यनिवासिनस्ते त्रिभिः पवित्रैर्मुनयो गृह्णन् स्म तेषां सतां वेदविधानमूर्तिः ब्रह्मावधार्यात्मगुणानुवातं विनद्य भूयो विबुधोदयाय गजेन्द्रलीलो जलमाविवेश औक्षिप्तवालः कच्चरः कठोरः सटा विधुन्मन् कररोमशत्वक कुराहताप्रः सिततं शयीक्षा ज्योतिर्बभासे भगवान् महीत्रः ग्राणेन पृथ्व्याः पदवीं विजिघ्रन् क्रोढापदेशः स्वयमत्पराङ्गः करालदंशोऽभ्यकरालदृग्भ्याम् उत्वीक्ष्य विप्रान् गृणदो विशत्कं स वज्रगूढाङ्घनिपातवेग विशीर्णकुक्षे स्तनयन्नुधन्वान् उत्सृष्टदीर्घोर्मिभुजैरिवार्तः शुक्रोशयज्ञेश्वर पाहि मेति कुरैरप्रैर्धरयंस्तताप उत्पारभारं त्रिपरुरसायां तदर्शगां तत्र सुषुप्सुरग्रे यां जीवधानीं स्वयमप्यदत्थ स्वदंशयोद्धृत्य महीं निमग्नां स उत्थितसंरुचे रसायाः तत्राभिदैत्यं गदया पतन्तं सुनाभसन्धीपितदीव्रमन्युः जगानरुन्दानमासह्य विक्रमं सलील एवं मृगराडिवाम्बसि तद्रक्तपङ्गाङ्गितकण्ठतुण्डो यथा गजेन्द्रो जगदीं विपिन्दन् तमालनीलं सिद्धदन्तकोट्याश्माबुत्क्षिपन्तं गजलीलयाङ्गप्रज्ञाय बत्ताञ्जलयोनुवाकैः विरिञ्जिमुख्या उपदस्तुरीशम् ऋषयो ऊचुः जिदं जिदं ते अजिदयज्ञभावन त्रयीं तनुं स्वां परिदुन्वते नमः यत्रोमघर्तेषु निलिल्युरध्वराः तस्मै नमः कारणसूकरायते रूपं तवैतन्ननुदुष्कृतात्मनां दुर्दर्शनं देव यदत्वरात्मकं छन्दांसि यस्य त्वचि बर्हिरोमसो आज्यं दृशि त्वङ्गृषु चादुरोत्रं शग्दुण्ड आसेत् श्रोयीशनाशयोः ईडोधरे चमसाः कर्णरन्ध्रे प्राशित्रमास्ये ग्रसने ग्रहास्तुते यच्चर्वनं ते भगवन्नग्निहोत्रं दीक्षानुजन्मोपसतशिरोधरं त्वं प्रायणीयोधयनीयदंशः जिह्वा प्रवर्क्यस्तव शेषकं क्रतोः सभ्यावसत्यं चिदयोऽसवो हि ते सोमस्तुरेदाः
सवनान्यवस्थितिः संस्था विभेदास्तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्तिः त्वं सर्वयज्ञकृतुरुष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रवे देवताः द्रव्याय सर्वकृतवे क्रियात्मने वैराग्यभक्त्यात्मजयानुभावित ज्ञानाय विद्या गुरवे नमो नमः दंशाग्रकोट्या भगवं त्वया धृता विराजते भूधरभूस्वपूधरा यदा वनानि सरथो तदा धृता मदङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयीं रूपमितं च सौकरं भूमण्डलेनाथ तदा धृतेन ते चकास्रसिंहोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यदैव विप्रमः संस्थापयैनां जगतां सतस्तुषां लोकाय पत्नीमसि मातरं पिता विधेम चासै नमसा सह त्वया यस्यां स्वतेजोऽग्निमिवारणावताः कश्रद्धदीधा अन्यतमस्तव प्रभो रसां गदाय भुवौद्विबर्हनं न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेधं ससृजे अधिविस्मयं विदुन्वता वेदमयं निजं वपुः जनस्तव सत्यनिवासिनो वयं सदाशिखोद्धूतशिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना वृषमेषपाविताः स वै भदभ्रष्टमतिस्तवैषते ह्यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विदेहिशं मैत्रेय उवाच इत्युपस्थीयमानस्ते मुनिभिर्ब्रह्मवादिभिः सलिले स्वकुराक्रान्त उपादत्ता विधावनीं सहितं भगवानुर्वीं विश्वक्सेनः प्रजापतिः रसाय लीलयोन्नीताम् अप्सुन्यस्तययो हरिः य एवमेतां हरिमेधसो हरेः कथां सुभद्रां कदनीमायिनः शृण्वीदभक्त्या श्रवयेत विवशति जनार्दनोऽस्यासु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभो किं दुर्लभं दा विरलं लवात्मभिः अनन्यदृष्ट्या भजदां गुहाशय स्वयं विदत्ते स्वगतिं परपरां को नाम लोके पुरुषार्थसारवित् पुरा कदानां भगवत्कथा सुधाम् आपीय कर्णाञ्जलिभिर्भवावहाम् अहो विरजेत विना नरेधरं श्रीगुरु श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय।